இந்த தூத்துக்குடி சம்பவம் நடந்து முடிஞ்சு ஓயலை. அதுக்குள்ளே கும்மிடிப்பூண்டியில் திருப்பியும் இன்னொரு பாலியல் வன்கொடுமை. ஒரு பொம்பளை அவங்க புருஷனை பிரிஞ்சு ஒரு பங்கடமை வச்சு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை போல், ஆணா பெண்ணா நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. சரிங்களா? அவங்க குழந்தை தான். அப்படி இருக்கும் போது அவங்க சொந்தக்காரர்களே ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், 2 பேரை கூட கூட்டிகிட்டு 3 பேரும் சேர்ந்து ஏதோ வாங்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க கையில் பேச்சு குத்துனே இருந்துருக்குறான். பேச்சு குத்துனே இருந்துட்டு யாரும் இல்லாத சமயத்தில், ஜிலோன்னு இருக்கிற சமயத்தில் அந்த லேடிஸை வாயை பொத்தி 3 பேரும் தூக்கின்னு போய் அங்கே ஒரு மைதானம் மாரி இருந்திருக்குது பக்கத்தில். அங்கே தூக்கின்னு போய் 3 பேருமே அவங்கள ரொம்ப நாசம் பண்ணிட்டானுங்க. பண்ணிவிட்டு அங்கேயே போட்டு போயிட்டுக்கிறாங்க. நல்ல வேலை சாவடிக்கலை. இப்போது அவங்க உயிருக்கு போராடிக்கின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரிலாம் அக்குர்மணம் பண்ணுறீங்களாடா? டேய், உங்களுக்கெல்லாம் என்னடா நம்பிச்சினத்துன்னு அலையிறீங்க நாய்ங்களா? உங்களுக்கெல்லாம் அறிவில்லையாடா? உங்களுக்கெல்லாம் ஏன்டா? உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களே இல்லையாடா? ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பம் வாழுங்களாண்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதான்டா உங்கள பொண்டாட்டி விட்டு போயிட்டுருப்பா. இந்தமாரி மூதேவி கூடலாம் வாழ்வா சொல்லு? எவ்வளோ வாழ மாட்டா. இந்தமாரி நாய்ங்க கிட்டலாம் நீங்கள் எதனா பண்ணியிருப்பீங்க. அதனால் அவள் விட்டு போயிட்டா. இப்போ பொண்டாட்டி இல்லாமல் ஊரில் இருக்கிறவங்க பொண்ணுங்களெல்லாம் போயிட்டு நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்கல்ல. கொஞ்சமாக திருந்துங்கடா. பொம்பளைங்களை ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறீங்க? வெளியே போகிறதுக்கே யோசிக்க வைக்கிறீங்களாடா? உங்களால் நல்ல ஆம்பளைங்களுக்கெல்லாம் பேர் கெட்டு போகுது. பொதுவில் ஒருத்தர் பேசிடுறாங்க. பொதுவில் அதே பேசாதீங்க. நல்ல ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க. அந்த ஆம்பளைங்களை திட்டி அவனுங்களை பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க சில பேர். சரிங்களா? இந்த நாய்ங்களால் எல்லா ஆம்பளை பேரும் கெட்டு போகுது.